ஆத்ம வணக்கம். எனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு தலைப்பு அன்பு. ஏன்னா தெய்வீக அன்போடையே வாழணும், அதோடைய பயணம் செய்து முடிச்சிடணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். நம்மக்கிட்ட வரக்கூடிய சாதகர்களுக்கு அன்பை முதல்ல போதிப்பது, அதுக்கப்புறம் அந்த அன்பை தெய்வீக அன்பாக மாற்றுவது, நிபந்தனையற்ற அன்பாக மாற்றுவது, உலகளாவிய அன்பாக மாற்றுவது, இந்த செயல்பாடுகளை தான் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளுடைய மாணவ மாணவிகளும் இளைய தலைமுறையினரும் இந்த அன்பை பற்றி படிக்கணும், அன்பை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கையடக்கமான ஒரு நூலை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அன்பு அப்படிங்கிறத பற்றி ஆயிரம் பேசலாம். நான் ஒரு 1000 சூத்திரம் எழுதியிருக்கேன் அன்புக்காக, 1000 உபதேசங்கள் கொடுத்துருக்கேன், 1000 உபனிஷ வார்த்தைகள் மாதிரி அன்புக்கு எழுதியிருக்கேன். இதெல்லாம் வருங்காலத்தில் கண்டிப்பாக இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்களே சமூக வலைதளத்தில் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதன் வழியாக கூட எல்லா மக்களுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்கான வேலையை செய்துக்கிட்டு இருக்கேன் நான். அதுக்கு இடையில இந்த நூல் எதை சொல்லுது அப்படின்னாக்கா, ஒரு தெய்வீக வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னு சொன்னாக்கா அன்பு இல்லாமல் வாழ முடியாது. அப்போ அன்பு அப்படிங்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு எப்படியெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும், அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் என்ன, கீழான உணர்ச்சிகள் என்ன, அதை எப்படி வெளியில தூக்கி போடுறது அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இது உள்ளார இருக்கு. அதனால அடியனுடைய அன்பு வேண்டுகோள், உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த நூலை பரிசா கொடுக்கணும். உங்க குழந்தைகளுக்கு இந்த நூலை படிக்கிறதுக்கு வலியுறுத்தணும். மற்ற பாட நூல்கள் படிக்கிறத தாண்டி இந்த மாதிரியான நூல்களை படிக்க வைக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய குருமகரிஷி ஆப்னு ஒன்று இருக்குது, அதில் நிறைய புத்தகங்கள் பதிவேற்றம் செய்திருக்கோன்னு சொல்லியிருக்கேன். வருங்காலத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரியான நூல்களையும் அதில் நான் பதிவேற்றம் செய்கிறேன். அப்போ வரும்போது அந்த நூல்களை படிக்கலாம். அதற்கு இடையில் வாய்ப்பு கிடைத்ததுனால் இந்த அன்பு சார்ந்த பண்புகளை உங்களுடைய குழந்தைகள்கிட்ட மேம்படுத்துவதற்காக இந்த மாதிரி நூல்களை வாங்கி கொடுங்க. இதை பரிசுகளாக கொடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான புத்தகங்களை பரிசுகளாக கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய குழந்தை அன்பாக வளரும், ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழும். குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதங்கள்.